தமிழ்நாட்டு திருக்கோயில்களை சமயம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் மட்டுமே என நினைக்க கூடாது. ஆகமம், சிற்பம், ஓவியம், செப்பு திருமேனிகள், கட்டிடக்கலை, மரவேலைப்பாடுகள், நாட்டியம், இசை என எண்ணற்றவை எத்தனையோ நூற்றாண்டுகளாக அங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அறம் சார்ந்த சமுதாயம் உருப்பெற திருக்கோயில்களே காரணமாக இருந்தன. அப்படி ஒரு கோயிலைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அந்த கோயில் தான் மேட்டுமருதூரில் உள்ள நாகபன்னேஸ்வரத்து மகாதேவர் ஆலயம். இது தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முந்தையது என்றால் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமான் அருளாலும் மாணிக்க வாசக வழி 57வது சன்னிதானம் குரு கல்யாணபுரி ஆதீனம் குரு வழியாலும் என்னதோட நாமம் திரு தற்புருஷ அமர்நாத். நான் கிட்டத்தட்ட சிவனடியாராக இருந்து வந்துட்டுருக்கேன். என்னோட நல்ல வழிக்கு கொண்டு போனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட குருவை தான் நான் சொல்லுவேன், வேறு யாரையுமே சொல்ல மாட்டேன். அவரோட ஆசீர்வாதத்தினால தான் இன்றைக்கி இந்த கோயிலை எடுத்து நான் சிறப்பாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு டீச்சராக இருக்கேன், ஒரு ஆசிரியராக இருக்கேன். இருந்தாலும் எனக்கு சுவாமி மேலே அதிக நாட்டம் இருக்கிறதுனால எனக்குன்னு ஒரு கரெக்டான வழிகளில் நான் செல்லணும் அப்படின்னா எனக்கு சுவாமி தான் முக்கியம்னு பார்ப்பேன். அப்படி கிடைச்சவர் தான் ஆரவாமுதீஸ்வரர் சுவாமி. இப்போ அவருக்கு நான் அர்ச்சகராகவும் பூஜைக்காரராகவும் நான் தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வசிப்பிடம் பரளியில் இருக்குது. ஆனால் கோயில் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போதைக்கு கோயிலுக்கு சிவனடியாராக நான் தொண்டு செஞ்சு வந்துட்டுருக்கேன். இந்த நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த கோயில் இறைவன் பெயர் ஆரா அமுதீஸ்வரர். நீங்கள் பூஜை பண்ணுறக்கூடிய அந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு பேர் எது இருக்குங்களா? தனிச்சிறப்பு பேர்னு சொல்ல முடியாது சார். ஆனால் கல்வெட்டின்படி நாகப்பன்னேஸ்வரத்து மகாதேவர்னு சொல்லியிருக்காங்க. அது மகாதேவர்னா எல்லாரும் குறிப்பிடுறதா இருக்கும். நாகப்பன்னேஸ்வரத்திற்கான விளக்கம் சரியாக தெரியல. நாகம்னா சர்பத்தை குறிக்கும், பண்ணுனா இசைகளை குறிக்கும். நிறைய விஷயத்தில் இருக்குது பண், இசை, பண்ணு. அந்த திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இசைகளையும் பண் வச்சு தான் பாடியிருப்பாங்க. அப்போ அதை குறிக்கலாம். அதனால் அதுக்கான மகாதேவர்னு சொல்லலாம். ஆனால் சுவாமியோட பேர் ஆரா அமுதீஸ்வரர் தான் சொல்லுவாங்க. ஆரா அமுதீஸ்வரர் அந்த சொல்லுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான சிவபெருமான் அடியார்களுக்கு எப்பயுமே போதம் இல்லாமல் அன்னமளிப்பவர் அவர். அதனால கூட அந்த பேர் வச்சுருந்துருக்கலாம். சொல்ல போனோம்னா நம்ம திருப்பைங்கிலி, இன்றைக்கி எல்லோரும் திருப்பஞ்சிலின்னு சொல்லக்கூடிய ஊரில் அப்பர் சுவாமி பசியில் வாடிட்டு இருக்கும்போது சிவபெருமானே கட்டுச்சோறு கொண்டு கொடுத்த ஒரு இது இருக்குது. அதை கூட சொல்லியிருக்கலாம். ஆரா அமுதீஸ்வரர்னு சொல்லலாம். அன்னம் எப்பயுமே யாரும் அடியார்களுக்கு அன்னம் முக்கியங்கிறத சுவாமி கொடுத்துருக்கார். அதை கொடுக்கறதுக்காக அந்த பேர் கூட இருக்கு. இன்னும் ஒரு விளக்கத்தை என்னோட எண்ணத்தில் வர்றது என்னன்னு பார்த்தா, திருப்பார்கடலில் அமுதத்தை கடைந்து எடுத்த போது விஷத்தை தான் உண்டு மற்றவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த இறைவன் என்ற பொருளிலும் கூட தெவிட்டாத அமுதத்தை கொடுத்தவர் என்ற பொருளில் கூட இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஒருத்தருடைய கருத்து மாறுபடலாம். இப்போ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குங்க? சொல்ல போனீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம். குளித்தலையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுமருதூருங்கிற ஒரு கிராமம். கிராமத்தில் வடகிழக்கு சைடில் வயல் ஓரத்தில் அமைஞ்சிருக்குது அந்த கோவில். எந்த திசையில் அமைஞ்சிருக்கு? வடகிழக்கில் கிழக்கு திசையை பார்த்து சுவாமி அமர்ந்திருக்கார். மேட்டுமருதூரில் ஊருடைய வடகிழக்கு திசையில் கிழக்கு திசை பார்த்து கோவில் அமர்ந்திருக்கார். இங்க அம்பாளுக்குன்னு தனி சந்நிதி இல்ல. அம்பாளுக்கு தனி சந்நிதி இல்ல. என்ன காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன்? அதாவது சொல்ல போனா ஒவ்வொரு பல்லவர் காலத்தை தாண்டினதுக்கு அப்புறமும் குலத்துங்க சோழனுக்கு அப்புறம் தான் அம்பாள் தனியா வச்சப்பட்டதாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவாமியை மட்டுமே பிரதிஷ்டானம் பண்ணி சிவமும் சக்தி வேற இல்லை, சிவம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி பூஜை பண்ணதுனால கூட வைக்காம இருந்திருக்கலாம். அதாவது உங்கள் கருத்துப்படி பார்க்கும் பொழுது 1ஆம் குலோத்துங்கன் காலத்துக்கு அப்புறம் தான் சிவாலயங்களில் அம்பாளுக்கான ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்குது. அது வரைக்கும் கட்டப்பட்ட கோயில்களில் அந்த அம்பாளுக்கான சன்னதி இல்லை. காலப்போக்கில் ஒவ்வொரு கோயிலும் அம்பாளுக்கான சன்னதி துணை கோயிலாக கட்டியிருக்காங்கன்னு தெரியுது இதிலிருந்து. ஆக இந்த கோவில் 1ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்துக்கு முந்தையதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? பல்லவர் காலத்துலேருந்து வர இதுக்கான கல்வெட்டுகள் எதுவும் அங்கே இருக்கா? ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அதை படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பல்லவர் அந்த சொல்ல போனோம்னா விநாயகர் சிற்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சிற்பங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அங்கே இருக்க விநாயக பெருமானே அதுக்கு சாட்சி. விநாயக பெருமானோட சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தெல்லாம் கால் ஒரு சைடு மடக்கி இப்படி தெரிகிற மாதிரி வச்சு கட்டுவாங்க. மற்றதுலேருந்து கால் இப்படி ஊண்டி இருப்பார். இதில் கால் அடிப்பாதத்தை காட்டின மாதிரி இருப்பார். அது பல்லவர் காலத்தோட சிற்பம். சோழர் காலத்துக்கு பல்லவர் காலத்துக்குள்ள சிற்பம் பார்த்தீங்கன்னா சுவாமியோட கையில் வி ஷேப்பில் இருக்கும் பல்லவர் காலத்தில். ஆனால்
சோழர் காலத்தில் க்ளோஸ் பண்ணியிருப்பார், சேர்த்து அதாவது பிடிச்ச நீங்க மாதிரி இருக்கும். சொல்றது சிவன் சிவபெருமான தன்னோட 2 கையிலையும் மான் மழு முழு வச்சிருப்பார். அது விரல்ல பிடித்திருக்கும் பொழுது பிடித்தவாறு இருப்பது சோழர் காலத்தோடது. அதில் பிடிக்காமல் இருக்கிற காலத்தில் வர்றது வந்து பல்லவர் காலத்துன்னு சொல்லலாம். அதில் இருக்க நந்தி பார்த்தாலும் தெரியும் சார், பல்லவர் காலத்து நந்தி தான் அது. அதாவது அந்த கோவிலில் நீங்கள் சொல்கிற பார்த்தா பிள்ளையார், நந்தி, சிவன், அப்புறம் ஒரு ஜேஷ்டாதேவி இருக்குதுன்னு பார்த்தோம். பழைய ஜேஷ்டாதேவி சிலை ஜேஷ்டாதேவி சிலைலாம் முன்காலத்தில் வச்சு வழிபட்டது தான். அதாவது பல்லவர் காலத்தில் தான் ஜேஷ்டாதேவி இருந்தாங்க. அந்த காலத்தில் அது எப்படி ஜேஷ்டாதேவினா பார்க்கடலை கிடையும் போது கிடைச்சவங்க தான் அவங்களும். அப்போ அது வந்து முற்காலத்தில் உள்ளதுனால பல்லவர் காலத்தோட சிற்பங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மாந்தன், மாந்தி, ஜேஷ்டாதேவி வச்சு அதில் தண்டத்தோட காகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வளமைகளை வந்து குறிக்கிறதா சொல்லலாம். அது பல்லவர் காலத்தோட கல்வெட்டும் அதில் இருக்குது. சில பல்லவர் காலத்தோட கல்வெட்டு அதில் படிக்க முடியல, எல்லாம் கொட்டிருச்சு கல்வெட்டெல்லாம். ஆக கல்வெட்டுகள் வந்து சிலது படிக்க முடியுது, சிலது படிக்க முடியல. எத்தனை கல்வெட்டு நீங்கள் அங்கே பார்த்துக்க முடியும்? பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதில் கோவிலோட கற்பக கிரகத்தோட பின்பகுதியில் ஒரு 2 கல்வெட்டு தெளிவாக தெரிகிறது. சைடில் ஒரு சின்ன கல்வெட்டு ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து தூணில், அதாவது நம்ம உள்ளே போனோடனே நிலத்தூணில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ஒரு 21 வரியில் இருக்கும். ஆனால் அதில் 21 வரியுமே தெளிவாக தெரியல, 10 வரி தான் தெளிவாக தெரியுது. அதாவது நம்ம அந்த கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நுழைவாயில் இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுலாம் படிக்க முடியுது. மற்ற கல்வெட்டில் முழுமையாக படிக்க முடியல. இதில் வந்து ஒரு கல்வெட்டு நாங்களும் பார்த்தோம். நீங்கள் சொன்னது தமிழ் எழுத்துக்கள் இல்லாத மாதிரி தெரியுது. அதை பார்த்தா அது தமிழ் எழுத்துக்கள் இல்லை, ஆனால் அது என்னங்கிறது இன்னும் எங்களுக்கும் புரியல. யாராச்சும் தொழில் துறையில் இருக்கவங்க தான் அதை மேற்கொண்டு இது பண்ணி தரணும். இந்த கோயிலின் கருவறை சுவரின் தென் மேற்கு பகுதியில் 2 கல்வெட்டுகள் உள்ளன. தென்புற கல்வெட்டானது தொல்லியல் அலுவலரால் கீழ்கண்டவாறு படிக்கப்பட்டுள்ளது. ராயர் நம கோயில் நிலருளு ட பகோ மகாமையர் லைக்கப். மேற்கு புற கல்வெட்டானது தொல்லியல் அலுவலரால் கீழ்கண்டவாறு படிக்கப்பட்டுள்ளது. டும் முடையார் நவாந்தர் வாபானம் நாள் ஆட வர்க்குன துய்வரி ருத்தாய் க. இந்த கோயிலின் பல கல்வெட்டுகளின் எழுத்துக்கள் சிதைவுற்றதன் காரணமாகவே கல்வெட்டின் தகவலை நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதை தாங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த கோயிலின் மகாமண்டப சுவரின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கிறந்த கல்வெட்டில் உள்ள தகவல் ஏதோ ஒரு தமிழ் கல்வெட்டின் இறுதியில் இருந்திருக்க வேண்டும் என்கின்றனர் தொல்லியல் துறையினர். அக்கல்வெட்டில் கீழ்கண்ட வரிகளே உள்ளன. மகேஸ்வர ரக்ஷை தேவ விஷராகிதஸ் தேவ. இப்போ இந்த கோயில் பார்ப்பதற்கு சின்னதாக தான் இருக்குது, ஒரு சிறிய கோயிலாக இருக்குது. என்ன காரணமாக இருக்குங்க? முற்காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா சுவாமி வந்து சின்னதாக தான் கட்டி வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பராமரிப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பல்லவர்கள் சின்னதாக கற்களாலையும் செங்கல்லாலையும் கட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தக்கூடிய மன்னர்கள் என்ன பண்ணுமா, அதை சீரமைக்கிறேன்ல கருங்கல் வச்சு பெருசாக அவங்களுக்கு என்னென்ன வந்து அவங்க பண்ணதெல்லாம் காட்டுறதுக்காக பெருசாக கட்டியிருந்திருக்கலாம். அது மாதிரி வேணுமா இருக்கலாம். ஆனால் பல்லவர் காலத்தோடதுல சின்னதாக தான் இருந்திருக்கும். அதாவது பல்லவர் காலத்தில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த பகுதி 1ஆம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் இந்த பகுதி பல்லவ சாம்ராஜ்யத்தில் அடங்கி இருந்திருக்குது. இந்த கரூர் பகுதி, குளித்தலை பகுதி எல்லாமே. அந்த உதாரணமாக பார்க்கணும், இதுக்கு அடுத்த கரையில், காவிரிக்கு அடுத்த கரையில் சீனிவாசநல்லூர் அப்படின்ற ஊரில் ஒரு கோவில் இருக்குது, குரக்குத்துறைநாதர். அது வந்து பல்லவர் கால கோவில். அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் மகேந்திரமங்கலம். இதெல்லாம் வந்து பல்லவர்களுடைய அடையாளமாக நம்ம சொல்ல முடியும். இந்த கோயில் எந்த மன்னரால் எந்த ஆண்டில் கட்டப்பட்டதுன்னு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? 10ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சோழர் காலத்து பேர் அதில் இருக்குது, பல்லவர் காலத்தோட பேர் யாரோடதும் அதில் குறிப்பிடலை. ஆனால் சிற்பங்கள் வந்து பல்லவர்களை குறிப்பிடுது. ஆனால் கோவில் கல்வெட்டில் வந்து ராஜராஜ சோழனோட பேரே குறிப்பிட்டிருக்கு. ராஜராஜனோட சோழன் பேரே தெளிவாக மெய்கீர்த்தியாகவே எழுதப்பட்டிருக்கு. பொதுவாக காவிரி வடகரை மற்றும் தென்கரை தலங்கள் பாடல் பெற்ற தலங்களாக இருக்கும். இந்த தலம் வந்து பாடல் பெற்ற தலமா இல்லைங்களா? இல்லை, பாடல் ஸ்தலம் இல்லை, கிடையாது. வேற ஏன் பாடல் ஸ்தலம்? கிபி 10ஆம் நூற்றாண்டு தான். அப்போ அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருமான், நாவுக்கரசர்னு சொல்லி வந்தவங்க. அதனால பாடல் ஸ்தலம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்கப்புறம் கட்டின கோயிலாக கூட இருந்தது. அவங்க காலத்துக்கு பிறகு கட்டப்பட்ட கோயிலாக இருந்திருக்கலாம். பல்லவர் கால சிற்பங்களாக நீங்கள் குறிப்பிட்டது பார்க்கும் பொழுது விநாயகர், சுவாமி சிலையே இருக்குது. சுவாமி சிலை, அதே மாதிரி பிரம்மதேவர், இதெல்லாம் நீங்கள் ஜேஷ்டாதேவியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இங்கே நந்தி வந்து ஒரு நந்தி தேவர் சிலை கோவிலுக்கு வெளியே கருவறை நோக்கி அமைஞ்சிருக்குது. அந்த
நந்தியை பார்க்கும் பொழுது பல்லவர்கள நந்தி மாதிரி தெரியுது. அது சோழர்கள் நந்தியாக இருக்குமா பல்லவர்கள்? பல்லவர்கள் நந்தி தான். சோழர்கள் நந்தியே கிடையாது. சோழர்கள் நந்தியோட வடிவமைப்பே வித்தியாசமாக இருக்கும். இது பல்லவர் காலத்தோட வடிவமைப்பு. சோழர்கள் வந்து கலைத்துவத்தில் மிகப்பெரிய சிறந்து விளங்கினவர்கள். அவர் செதுக்கும் போதே நிறைய நகாசி வேலையோடு செய்கிறவங்க. இன்னைக்கு வரைக்குமே சோழர்களோட சிற்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நுணுக்கம் அவ்வளோ அழகாக இருக்கும். இது பல்லவர் காலத்தில் செஞ்சதுதான், தாராளமாக சொல்லலாம். பல்லவர் காலத்தோட நந்தி தான் சொல்லலாம். எளிமையான அமைப்பு தான். இந்த கோயில் கட்டுமானத்தை பற்றி உங்களால் கருத்து சொல்ல முடியுமா? கோயில் கட்டுமானம் பார்த்தீங்கன்னா கருவறை உள்ள சுவாமி இருக்க இடத்த வந்து கருவறையும் அர்த்த மண்டபம் ஒன்று இருக்கும் தான். கட்டுமானம் எப்படி பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்குமே கூரை வரைக்குமே கருங்கற்களால் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கல் சிலையால் மேலே வந்து கூரை அமைச்சிருக்காங்க. மேலே கோபுரத்தோட கூரை விமானத்தை செங்கல் கற்களாக அமைச்சிருக்காங்க. அர்த்த மண்டபத்துக்குள்ள வேறு ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருக்குங்களா? அர்த்த மண்டபத்தில் சிறப்பான விஷயம் சொன்னால் 4 தூண்கள் விஷ்ணுகாந்த தூண் அதை சொல்லுவாங்க. ஆனால் அதில் இப்போ 3 தான் இருக்குது. ஒரு தூண் வந்து சேதமடைஞ்சதுனால கோயிலோட வெளிப்பகுதியில் இன்னமும் பார்க்கலாம் அந்த தூணை. அந்த 3 தூணில் தான் கோவிலையே மொத்தமாக தாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோயிலில் ஒரு கட்டுமான சிறப்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், கருவறை விமானத்தின் கதலிகாகரண அமைப்பை தான் கூறுகிறேன். அதாவது விமானத்தின் உள்பகுதி வெற்றிட கூம்பாக கட்டப்படும் அமைப்பே கதலிகாகரண அமைப்பாகும். இத்தகைய அமைப்பு தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்திலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்த்த மண்டபத்தில் இன்னொரு விஷயம், ஒரு சிவலிங்கம் இருக்கும், சின்ன லிங்கம். அது எப்படின்னு தெரியல, அது வயல்வெளியிலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அது பல்லவர்கள் பூஜை பண்ண லிங்கமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் சோழர்கள் லிங்கத்தை மாற்றிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் பிரதான மரத்தில் அது ஒரு சின்ன லிங்கம் அங்கே ஒன்று இருக்கு. அப்போ அர்த்தமண்டல லிங்கத்தை நம்ம பார்த்தா சின்னதாக தான் தெரியுது. பார்த்தா மூலவர் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவர். ஆனால் இருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஒத்து போகும். ஆவுடை வந்து வட்டமாக இருக்கும். உள்ள இருக்கவருக்கு வட்டாவோட வெளியில் இருக்கவருக்கு வட்டாவுடையில தான் இருக்குது. மூலவருடைய சிறப்பு எதுவும் சொல்ல முடியுங்களா? மூலவரோட சிறப்பு சொல்லணும்னா அவர் தான் அங்கே சிறப்பேன்னு சொல்லலாம். பிரம்மாண்டமாக இருப்பார். கிட்டத்தட்ட 6 அடி கிட்ட இருப்பார். என்னை விட அதிக உயரம் அவர். தரையிலேருந்து நிற்கும் பொழுது பானத்துடைய உச்சி வந்து 6 அடி கரெக்டாக இருக்கும். சுவாமி நல்ல பிரம்மாண்டமாக. அவரை சுற்றி அவரை கட்டி பிடிக்கணும்னா ஒரு 4 பேர் வேணும். சுவாமி கட்டி பிடிக்கிறது கரெக்டாக 4 பேர் வேணும். இந்த கோயிலோட கருவறையில் உள்ள மூலவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். என்ன வேண்டுறதோ அதை அப்படியே கொடுத்துட்றாள். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலமாக நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் இருந்தனால இங்கே வந்து மூலவர்கிட்ட ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் ஆகிறது, ஒரே மாதம் 3 மாதத்தில் கல்யாணம், இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதுனாலும் அவர் கருவறையில் உள்ளவர் வீரியத்தோடு பண்ணி கொடுக்குறார். ஆவுடை எவ்வளோ பெருசாக இருக்கலாம்? ஆவுடை சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட அடிக்கணக்கு சொல்ல போனோம்னா சுற்று வட்டாரத்தில் வந்து ஆவுடை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும். 4 பேர் வேணும், கண்டிப்பாக 4 பேர் வேணும். ஆவுடைய பெரிய அளவில் இருப்பார் சாமி. கோயிலின் மொத்த உயரம் 36 அடி. இதில் சிறப்பு என்ன தெரியுமா? அந்த செங்கல் விமானம் சோழர் காலத்தியது. 1000 வருடங்களை கடந்து வந்துள்ள இந்த கோயிலில் எந்த மாற்றமும் இந்த இடைப்பட்ட 1000 ஆண்டுகளாக செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் அந்த சோழ தேசத்து மக்கள் கண்ட அதே கோயிலைத்தான் நாமும் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நம்புகிறீர்களா? நம்புங்கள், அதுவே நிஜம். சோழர்கள் காலத்தில் இந்த சிவலிங்கம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா பல கோயில் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்ட கோயிலுடைய மூலவரை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் நிறையா கோயிலில் பார்க்கவும் முடியுது. ஐயர்மலை, சிம்மபுரீஸ்வரர் எல்லாமே நாம் பார்த்ததில் வந்து நல்ல கிராண்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்காங்க. அந்த லிங்கம் எல்லாமே இதெல்லாமே சோழருடைய கட்டுமானம். அந்த கோவில் சிவாயத்தில் இருக்கிற சிவலிங்கமும் பெரிய அளவில் தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த கடமந்துறை, குளித்தலை கடமந்துறை, சிம்மபுரீஸ்வரர், திருப்பராய்த்துறை, ஐயர்மலை இதெல்லாம் காட்டிலும் இங்கே உள்ள லிங்கத்தோட பிரம்மாண்டம் வந்து பெருசு. எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு. ஐயர்மலையில் இருக்கிறத காட்டிலும் இவர் பெரியவர். இன்னொன்று என்ன சொல்ல போகலான்னா, இது பக்கத்தில் செல்லாண்டியம்மன் ஒரு கோவில் இருக்குது. அங்கே ஒரு சிலைகள் இருக்குது, மத்தளம் வாசித்த மாதிரி இருக்குது. அதோட தலையில் வந்து குடுமி வச்ச மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த கோவிலோட சிற்பமாக இருக்காது. மேக்ஸிமம் அது வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸோடு தான் இருக்கும். எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியல. ஆனால் அந்த கற்களை பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட நந்தியோட என்ன கற்களில் இருக்கோ அதே கற்கள் தான் இதுலேயும் செஞ்சுருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து இந்த கோவிலோட சிற்பங்களாக இருக்கலாம். சொல்லப்போனால் கோவிலில் சுரங்கம் இருக்குது. அது யாருக்கும் இன்ன வரைக்கும் முழுசாக தெரியாது. சுவாமியோட பிரதானத்துலேருந்து சுரங்கம் 7 அடியில் படிக்கட்டு இருக்குது. கீழே போனால் பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது. அதுலேருந்து இந்த சைடில் போனீங்கன்னா காவேரிக்கு அப்போ நீர் எடுத்துகிட்டு போனதாக அந்த ஊர் மக்கள்கள் இன்னமும் சொல்லிட்டு வராங்க. இப்போ தான் சமீபத்தில் ஒரு
ஒரு 2-4 வருஷத்துலேயோ ஒரு பலகை போட்டு மேலே மூடி வச்சுருக்காங்க சுரங்கத்தை. இது யாருக்கும் பாதுகாப்பு யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, உள்ளே போகிறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலுடைய படிக்கட்டு ஒன்று புதுசாக இருந்துச்சு பார்த்தோம். அது இப்போ அது ரீசெண்டாக இப்போ ஒரு 3-4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் தான் இருக்கும் அதை போட்டு. அது ஒரு செட்டியார் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த கோவிலுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்குதுங்க? கோயிலோட நிர்வாகம் இப்போ வந்து அறநிலைத்துறை இதில் தான் இந்து சமய அறநிலைத்துறையோடது தான். இது முழுக்க இந்து சமய அறநிலைத்துறையோட கோவில் இது. இதை புனரமைப்பதற்கான வாய்ப்பு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ தான் அதற்கான வேலைப்பாடுகள் நடத்துவதற்காக அந்த லெட்டர் ஃபார்மேட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆய்வுகள் இதோட 2 ஆய்வுகள் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி கல்வெட்டு தொழில்துறையில் வந்து கல்வெட்டும் சபதியை கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சாண்ட் டெஸ்ட் சுற்றி கோயிலை சுற்றி மண்வளத்தோட டெஸ்ட்டையும் எடுத்திருக்காங்க. அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெகு விரைவில் இந்த கோயில் புனரமைக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக சுவாமியோட ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக அந்த கோயில் சீக்கிரமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அஷ்டபந்தனம் கண்டிப்பாக நடைபெறும்.